போயிருங்க. சாராய பேட்டரி வருதா? இந்த இடத்துல எல்லாம் சாராய பேட்டரி வந்துச்சுன்னா சோத்துக்கு என்ன செய்வீங்க? சோத்துக்கெல்லாம் பக்கத்து நாட்டுல இருந்து மூட முடியா இறக்கிடுவான். விவசாயத்துல என்னடா வருமானம் இருக்கு? சாராயத்துல தான்டா வருமானமே இருக்கு. நீ இந்த இடத்துல 4 பேருக்கு வேலை கொடுப்ப. நான் அதே இந்த இடத்துல ஃபேக்டரி கட்டினா 4000 பேருக்கு வேலை கொடுப்பேன். நீ 4000 பேத்துக்கு தான் வேலை கொடுப்ப. ஆனா நான் ஒரு ஊருக்கே சாப்பாடு போடுற விவசாயியா? யோ, நீ பிறக்கும் போது சாராயத்தை குடிச்சா வளர்ந்த? சோத்தத்துன்னு தானே வளர்ந்த? சோத்தத்துன்னு வளர்ந்த மணியா பேசுற? ஒரு ஊருக்கு என்னன்னா பிளாட் போட சுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு ஊருக்கு என்னன்னா பேட்டரி கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லா சுத்துங்க, சுத்துற வரைக்கும் சுத்துங்க, கடைசி சோறு இல்லாம செத்து போயிருங்க. யோ, உன்னைய மாதிரி நானும் படிச்சிருக்கேன். எனக்கு வெளிநாட்டுல 1.5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலை வந்துச்சு. நான் ஏன் போல? விவசாயத்தை காக்கணும், என்னால 4 பேர் வயிறு நிறையணும், அந்த ஒரு காரணத்துக்காக நான் போகல. சாரி தம்பி, விவசாயமும் தாய்ப்பாலும் ஒண்ணுதானே இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாரி தம்பி, ஏதோ அறியாமையா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க.